வங்கிகளோ இல்ல அரசாங்கங்களோ உங்க பணத்தை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாம, அதாவது அதோட முழு அதிகாரமும் உங்க கைகள்ல மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம். அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, நீங்க செய்யற ஒவ்வொரு பணக்குறிவர்த்தனையும் முற்றிலும் ரகசியமா, யாருக்கும் தெரியாம, அதே சமயம் உலகத்தோட மிக உயர்ந்த பாதுகாப்பு தொழில்நுட்பத்தோட நடந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பேச போற விஷயம் அந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை நோக்கிய பயணம்தான். கண்டிப்பா. ஏன்னா இது நம்மளோட தனியுரிமை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட். இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன? அது பாரம்பரிய நிதி அமைப்புகளை எப்படி அடியோடு மாத்துது? பிட்காயின் மற்றும் எதீரியத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி என்ன? குறிப்பா ஆரிஜின் அப்படின்னு சொல்லப்படுற புதிய டெஃபி 3.0 தொழில்நுட்பம் எந்த மாதிரியான ஒரு மாபெரும் நிதி புரட்சியை ஏற்படுத்துது அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். நிறைய கட்டுரைகள், தரவுகள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் இந்த டிஸ்கஷனை நாம பண்ண போறோம். ரொம்ப சரி. இந்த தொழில்நுட்பம் ஏன் இன்னைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வெறும் முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஆமா, அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி, இத நாம அடிப்படையில இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்ப நாம பயன்படுத்துற பாரம்பரிய பேங்கிங் சிஸ்டம்க்கும் இந்த பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்புக்கும், அதாவது டெஃபி சிஸ்டம்க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வந்து இத ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் அந்த வித்தியாசம். அதாவது நான் இத எப்படி பார்க்கறேன், பாரம்பரிய பேங்க் மூலியமா ஒருத்தருக்கு பணம் அனுப்புறது ஒரு கண்டிப்பான வாதியார் மூலமா உங்க நண்பருக்கு ஒரு ரகசிய லெட்டர் அனுப்புற மாதிரி. ஆமா, நல்ல உதாரணம். அந்த வாத்தியார் அந்த லெட்டரை பிரிச்சு படிப்பாரு, நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னு செக் பண்ணுவாரு. அந்த லெட்டரை கொண்டு போறதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு கமிஷன் ஃபீஸ் வாங்குவாரு. சில சமயம் அவருக்கு அந்த லெட்டர்ல உள்ள விஷயம் பிடிக்கலன்னா அதை கிழிச்சு கூட போட்டுடுவாரு. அதான பேங்க் செய்யுது. நம்ம அக்கவுண்ட்டை எப்போ வேணாலும் உங்களால முடக்க முடியும். உண்மைதான். இதுல அரசாங்கங்களோட தலையீடும் நிறைய இருக்கு. ஆனா, கிரிப்டோ அப்படிங்கிறது நடுவுல எந்த வாதியாரும் இல்லாத ஒரு நேரடியான, பாதுகாப்பான வாக்கி டாக்கி மாதிரி. சரியா? ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா, கிரிப்டோங்கிறது வெறும் டிஜிட்டல் எங்கல் தானே. அதை எப்படி உலகத்திலேயே மிக பாதுகாப்பான டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்றாங்க? இங்கே தான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வெறும் சாதாரண எண்கள் கிடையாது. அது கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படுற மிக கடினமான கணித ரீதியான குறியாக்கவியலால் பாதுகாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். ஓ, அப்போ அதை ஹேக் பண்ண முடியாதா? பாத்தீங்கன்னா, பேங்க்ல உங்க டேட்டாலாம் ஒரே ஒரு சென்ட்ரல் சர்வர்ல இருக்கும். யாராவது அந்த சர்வரை ஹேக் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஆனா கிரிப்டோ அப்படி செயல்படாது. இது உலகெங்கிலும் உள்ள பல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள்ல இயங்குது. இதத்தான் நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நோட்ஸ். ஓகே. இத கொஞ்சம் பொதுமக்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல முடியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிராமத்துல 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேர்கிட்டயும் ஒரு கணக்கு புத்தகம் இருக்கு. நான் உங்களுக்கு ₹10 குடுத்தா, அந்த 1000 பேரும் அவங்க புத்தகத்துல நான் ₹10 குடுத்ததா எழுதிப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ யாராவது ஒருத்தர் நான் ₹10 குடுக்கல, ₹100 குடுத்தேன்னு தன்னோட புத்தகத்துல பொய்யா மாத்தி எழுதுனா என்ன ஆகும்? அதுதான் பிளாக்செயின் தொழில்நுட்பத்தோட மேஜிக். அந்த ஒருத்தர் அப்படி மாத்தி எழுதுனா கூட, மீதி இருக்கிற 999 பேரோட புத்தகமும் அதை ஏத்துக்காது. அந்த பொய்யான கணக்கு சிஸ்டம் தானாவே நிராகரிச்சிடும். வாவ்! அப்போ ஒரு முறை அந்த பிளாக்செயின்ல தகவல் பதிவாயிடுச்சுன்னா, அது யாராலையும் எந்த அரசாலையும் ஏன் அந்த சிஸ்டமை உருவாக்குனவரால கூட அழிக்கவோ மாத்தவோ முடியாது அதானே? மிக சரியா சொன்னீங்க. அதனால தான் இது இம்மியூட்டபிள் லெட்ஜர்னு சொல்றாங்க. இதனால மோசடிகள் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2008ல சட்டோஷி நகமோட்டோ அப்படிங்கிறவரு இந்த பிட்காயின் ஒயிட் பேப்பரை வெளியிடும்போது அவர் தீர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனை டபுள் ஸ்பெண்டிங் தான். டபுள் ஸ்பெண்டிங்னா ஒரு டிஜிட்டல் பொருள 2 முறை செலவு பண்றதா? ஆமா. இப்போ டிஜிட்டல் உலகத்துல ஒரு போட்டோவோ இல்ல ஒரு MP3 பாட்டோ இருந்தா அத நம்ம எத்தனை முறை வேணாலும் காப்பி பேஸ்ட் பண்ணி பல பேருக்கு அனுப்பலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் நாணயத்தை ஒருத்தர் காப்பி பண்ணி 2, 3 பேருக்கு செலவு பண்ணிட்டா என்ன ஆகிறது? ஓஹோ! அப்ப அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். கரெக்ட். அத தடுத்தது தான் இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம். ஒரு காயின் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னா அது போனது தான். திரும்ப காப்பி பண்ண முடியாது. அதனால தான் இதுக்கு இவ்ளோ மதிப்பு. நம்ம பார்க்குற டேட்டா படி 2021ல $910 பில்லியன் இருந்த இந்த மார்க்கெட் 2028ல $1902 பில்லியன் வளரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. நம்பவே முடியாத வளர்ச்சி தான் இது. இப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த சிஸ்டம்குள்ளேயே நடந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுவோம். பிட்காயினுக்கும் எத்திரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? வந்து இந்த 2மே மாபெரும் புரட்சிகள் தான்.
ஆனா அதோட பயன்பாடுகள் வேற. பாத்தீங்கன்னா பிட்காயின் எல்லாரும் டிஜிட்டல் தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப பாதுகாப்பானது. ஆனா அதுல கணக்குகளை மட்டும்தானே மெயின்டைன் பண்ண முடியும். அது ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் கால்குலேட்டர்னு வச்சுக்கலாம். ஆமா, கால்குலேட்டர் ஒரு நல்ல உதாரணம். பிட்காயின் அப்படிங்கிறது பணத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கான ஒரு பாதுகாப்பான வழி, அவ்வளவுதான். ஆனா எத்தீரியம் அப்படிங்கிறது ஸ்மார்ட் போன் மாதிரி. அதுல நாம நிறைய ஆப்ஸ் உருவாக்க முடியும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் போட முடியும்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எத்திரியம் இந்த தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. இது நடந்தால் அது தானாக நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதாவது இஃப் திஸ் தென் தட். ஓ, தானியங்கி குறியீடுகள். ஆ, உதாரணத்துக்கு நாளைக்கு மழை பெய்தால் எனக்கு 100 ரூபாய் என் அக்கவுண்ட்ல வந்துடணும் அப்படின்னு நீங்க ஒரு கோட் எழுதி பிளாக் செயின்ல ஏத்திடலாம். நாளைக்கு நிஜமாவே மழை பெய்தால் நடுவுல எந்த மனுஷனும் இல்லாமலே சிஸ்டமே தானா உங்களுக்கு 100 ரூபாய அனுப்பிடும். கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கே. அப்புறம் இன்சூரன்ஸ், லோன் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடலாம். அப்புறம் ஏன் எல்லாரும் இதுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க? இதுல என்ன சிக்கல்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா 2 பெரிய சிக்கல் இருக்கு. முதல் விஷயம் ரகசியத்தன்மை, அதாவது பிரைவசி. என்னது பிரைவசியா? கிரிப்டோனாலே ரகசியம்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல. பிட்காயினா இருந்தாலும் சரி, எத்தீரியமா இருந்தாலும் சரி, 2மே பப்ளிக் லெட்ஜர். அதாவது யார் யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்புனாங்க அப்படிங்கறத உலகத்துல யார் வேணாலும் அந்த பிளாக் செயின்ல போய் வெளிப்படையா பார்க்கலாம். இருங்க இருங்க. அப்போ என் அக்கவுண்ட் தெரிஞ்சா நான் எங்கெல்லாம் செலவு பண்றேன்னு அரசாங்கமோ இல்ல வேற யாராவது பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். உங்க பேர் அதுல இருக்காது. ஆனா உங்க வாலெட் அட்ரஸ் இருக்கும். அத வச்சு நீங்க என்னென்ன பரிவர்த்தனை பண்றீங்கன்னு ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். இது முழுமையான ரகசியம் கிடையாது. இதுக்கு பேரு சூடோ அனானிமஸ். ஓஹோ, அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். 2வது மிகப்பெரிய பிரச்சனை எத்திரியத்துல இருக்கிற கேஸ் கட்டணம். அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ். நீங்க எத்திரியம் நெட்வொர்க்ல ஒரு பரிவர்த்தனை பண்ணணும்னா மைனர்களுக்கு நீங்க ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். அந்த கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்குமா? ரொம்ப அதிகம். 2020ல டிஃபை சம்மர் அப்படின்னு ஒரு பெரிய பூம் வந்தப்போ நெட்வொர்க்ல பயங்கர டிராஃபிக் ஜாம். அந்த நேரத்துல ஒரு சின்ன பரிவர்த்தனை பண்றதுக்கு கூட $100க்கு மேல கட்டணமா கொடுக்க வேண்டியிருந்துச்சு. $100? நான் $10 அனுப்புறதுக்கே $100 கட்டணம் கட்டுறதா இருந்தா அப்புறம் இந்த சிஸ்டம் எப்படி சாமானிய மக்களுக்கு நடைமுறைக்கு வரும்? வர முடியாது. அந்த கட்டாயத்துல தான் நாம அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறோம். இங்க தான் அந்த புது கான்செப்ட் உள்ள வருதா? அதாவது எத்தீரியம் நமக்கு ஸ்மார்ட் போனை கொடுத்துச்சு. ஆனா இன்டர்நெட் கட்டணம் தாறுமாறா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம என்ன ப்ரௌஸ் பண்றோங்கிற ஹிஸ்டரி எல்லாரும் பார்க்கறாங்க. அப்போ முழுமையான ரகசியத்தன்மையும் ரொம்ப குறைவான கட்டணமும் வேணும். இந்த இடத்துல தான் ஆரிஜின் மற்றும் டெஃபி 3.0 பத்தி சோர்சஸ்ல சொல்ற விஷயங்கள் நம்ம கவனத்தை ஈர்க்குது. சரியா சொன்னீங்க. அவங்க சொல்றபடி பார்த்தா ஆரிஜின் அப்படிங்கிறது யாருமே கண்காணிக்க முடியாத ரொம்ப பாதுகாப்பான கட்டணங்கள் இல்லாத ஒரு பிரைவேட் பிரவுசர் மாதிரி செயல்படுமா. எக்ஸாக்ட்லி. ஆரிஜின் அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்ட நிதியோட அடுத்த அலை. முழுமையான நிதி அமைப்பையே மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இது. இதுல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. குறிப்பா மல்டி செயின் அக்ரிகேஷன். அப்படின்னா பல பிளாக் செயின்களை இணைக்கிறதா? ஆமா, இவிஎம், பிஎஸ்சி, பாலிகான், ட்ரான் இப்படி பலவிதமான பிளாக் செயின்களையும் ஒரே இடத்துல இணைக்கும் திறன் இருக்கு. தடையில்லா சொத்து பரிமாற்றம் இதுல சாத்தியம். ஓகே, அந்த இணைக்கிறது புரிஞ்சுது. ஆனா இந்த முழுமையான அனாமதேயத்தன்மைய, அதாவது ரகசியத்தன்மையை எப்படி கொண்டு வராங்க? நான் படிச்ச தரவுகள்ல ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அல்லது ZK ரோல் அப் அப்படின்னு ஏதோ ஒரு டெக்னிக்கல் வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அதோட அர்த்தம் என்ன? இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ZK ரோல் அப் அப்படிங்கறத ரொம்ப சுலபமா ஒரு உதாரணம் மூலம் புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பப்புக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும்னு வச்சுப்போம். சரி. வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நீங்க 18 வயசுக்கு மேல ஆனவங்கன்னு நிரூபிக்கணும். ஆனா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்க பேரு, உங்க அட்ரஸ் எதையும் நீங்க அவருக்கு காட்டக்கூடாது. அது எப்படி முடியும்? ஐடி கார்டு காட்டாம எப்படி நிரூபிக்கிறது? அதுதான் தொழில்நுட்பம். உங்க தகவல்களை மறைச்சுக்கிட்டே, ஆனா நான் 18 வயசுக்கு மேல ஆனவன்னு கணித ரீதியா ஒரு ப்ரூஃப் கொடுக்கறீங்க பாருங்க. அதுக்கு பேரு தான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். எந்த ஒரு தனிப்பட்ட டேட்டாவையும் வெளியில காட்டாமலே ஒரு பரிவர்த்தனை உண்மையானதுதான்னு பிளாக் செயின்ல நிரூபிக்கிறது. வாவ்! அப்போ டேட்டா லீக் ஆகவே ஆகாதா? ஆகாது. இதனால உங்க டிரான்சாக்ஷன் முழுமையா அனாமதேயமா மாறிடும். அது மட்டும் இல்லாம இதுல இலவச டெபாசிட்கள் மற்றும் ரொம்ப குறைவான கட்டணத்துல வித்ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் இங்கே கொஞ்சம் சந்தேகப்படுறேன்.
எந்த கட்டணமும் இல்ல, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் தொகுப்பா நடக்குது, அதுவும் 100% ரகசியமா நடக்குது அப்படின்னா இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் இலவசமா நடந்தா நெட்வொர்க்கை ரன் பண்றவங்களுக்கு என்ன லாபம்? இந்த மொத்த சிஸ்டமும் எப்படி ஒர்க் ஆகுது? ம், இது ஒரு நல்ல லாஜிக்கலான கேள்வி. எந்த சிஸ்டமும் சும்மா ரன் ஆகாது இல்லையா? இங்க தான் ஆரிஜினோட டோக்கனாமிக்ஸ் உள்ள வருது. அவங்க டாஓ, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன் முறையில எந்த ஒரு சென்ட்ரல் பாஸும் இல்லாம சமுதாயமே இதை நிர்வகிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ மைய அதிகாரம் எதுவுமே இல்ல. ஆமா, இது செயல்பட 2 முக்கியமான டோக்கன்களை பயன்படுத்துறாங்க. ஒன்னு எல்ஜிஎன்எஸ், இன்னொன்னு அனூபிஸ். ஆமா, அந்த எல்ஜிஎன்எஸ் மற்றும் அனூபிஸ் பத்தி தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய சொல்லியிருந்தாங்க. முதல்ல எல்ஜிஎன்எஸ் பத்தி பார்ப்போம். இது ஒரு அல்காரிதமிக் நான் ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டு செயல்முறை மூலமா இதை தள்ளுபடி விலையில வாங்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண முதலீட்டாளரா இந்த பாண்ட் மெக்கானிசம்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு கம்பெனில முதலீடு பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனி உங்ககிட்ட, நீங்க எங்களுக்கு $100 கேஷ் கொடுங்க, நாங்க உங்களுக்கு $120 மதிப்புள்ள எங்க கம்பெனி ஷேர்ஸ தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கம்மியான விலைக்கு ஷேர்ஸ் கிடைக்குது. அதேதான் இங்கேயும் நடக்குது. நீங்க $100 மதிப்புள்ள உங்களோட USDT-ய ஆரிஜின் புரோட்டோகால் கிட்ட கொடுக்கறீங்க. அவங்க அந்த பணத்தை தங்களோட திரவத்தன்மை தொகுப்புல, அதாவது ட்ரெஷரியில ரிசர்வ் நிதியா வச்சுக்கிறாங்க. அதுக்கு பதிலா சந்தை விலையை விட கொஞ்சம் கம்மியான விலையில உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை தராங்க. அப்போ நெட்வொர்க் சனோட கஜானாவை நிரப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த பாண்ட். இதனால கஜானாவுல நிஜமான பணம் சேர்ந்துகிட்டே வரும் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த USDT பணம் தான் மொத்த நெட்வொர்க்குக்கும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்பலத்தை கொடுக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பேக்கிங். சரி, இப்போ அந்த 2வது டோக்கனான அனூபீஸ் கிட்ட வருவோம். இதுதான் உலகின் முதல் அனாமதேய பிரைவசி ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றாங்க. நான் படிச்ச வரைக்கும் இதோட செயல்முறை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற LGNS டோக்கனை வச்சு நீங்க அனூபீஸ் நாணயத்தை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா, அத மின்டிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி அனூபீஸ் உருவான உடனே நீங்க அதுக்காக பயன்படுத்தின LGNS டோக்கன் ஒரு பிளாக் ஹோலுக்கு அனுப்பப்பட்டு நிரந்தரமா அழிக்கப்படுமா? அதாவது பர்ன்ட் ஆயிடும். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விலை ஏறி இறங்குற ஒரு டோக்கனை எரிச்சு எனக்கு தேவையான சொந்த பணத்தை நானே அச்சடிச்சுக்கிறதா? கேட்கறதுக்கு ஒரு மாதிரி விசித்திரமா இருந்தாலும் இது ஒரு மிகச்சிறந்த பொருளியல் தந்திரம். ஆனா இருங்க, இந்த மாதிரி அல்காரிதம் மூலமா ஸ்டேபிள் காயினை உருவாக்குறது, அதை எரிக்கிறது எல்லாம் ஏற்கனவே டெரா லூனா மாதிரி ப்ராஜெக்ட்ல பில்லியன் கணக்கான டாலர்கள் அழிஞ்சு மிகப்பெரிய கிராஷ் நடந்தது. இதுவும் அதே மாதிரி ஒண்ணு இல்லையா? இது எப்படி நிலைச்சு நிக்கணும் உங்க உறுதியா சொல்றாங்க? நீங்க கேட்டதுதான் இந்த ஒட்டுமொத்த கான்செப்ட்லயே மிக முக்கியமான ஒரு கேள்வி. அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயின்ஸ் மேல மக்களுக்கு பெரிய பயம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பழைய கிராஷ் தான். ஏன்னா அந்த பழைய காயின்ஸுக்கு பின்னாடி நிஜமான எந்த பேக்கிங்கும் கிடையாது, வெறும் நம்பிக்கைய மட்டும் வச்சே ரன் பண்ணாங்க. வெறும் காத்துல கோட்டை கட்டின மாதிரி. ஆமா. ஆனா ஆரிஜின் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அனுபிஸ் காயினுக்கும் 1:1 அப்படிங்கிற விகிதத்துல நிஜமான USDT அந்த நெட்வொர்க்கோட கருவூலத்துல இருக்கும்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்போ நான் ஒரு அனூபிஸ் காயினை வச்சிருக்கேன்னா கஜானாவுல அதுக்கான ஒரு USDT ரிசர்வ்ல பாதுகாப்பா இருக்கும்னு அர்த்தமா? கண்டிப்பா. இதுதான் அவங்க கொடுக்கிற மிகப்பெரிய கேரண்டி. இப்போ அந்த எரிக்கும் முறை எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அனுபிஸ் காயினை உருவாக்கும்போது அதுக்கு இணையான LGNS டோக்கனை அழிச்சிடுறாங்க. இதனால மார்க்கெட்ல இருக்கிற மொத்த LGNS டோக்கன்களோட சப்ளை குறையுது. சப்ளை குறையும் போது இயல்பா அதோட டிமாண்ட் அதிகமாகும், விலையும் ஏறும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே சமயம் நீங்க உருவாக்குன அனுபிஸ் காயினோட மதிப்பு எப்பவுமே $1 அப்படிங்கிற நிலைத்தன்மையோடவே இருக்கும். இத வச்சுக்கிட்டு ஏபே அப்படின்னு அவங்க கொண்டு வரப்போற ஒரு அனாமதேய பேமெண்ட் முறையை நீங்க பயன்படுத்தலாம். அதாவது நான் காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கிறதா இருந்தா கூட இந்த அனுபிஸ் காயினை வச்சு பேமெண்ட் பண்ணலாம். ஆனா நான் எங்க காஃபி குடிச்சேன், எவ்வளோ பே பண்ணேன்னு எந்த டேட்டாவும் வெளியே லீக் ஆகாது. அப்படிதானே? ஆமா. ஆரிஜினோட எதிர்கால திட்டங்களை, அதாவது அவங்களோட 3 ஸ்டேஜ் ரோட் மேப்பை பாத்தீங்கன்னா, மெட்டாவர்ஸ், AI, ஸ்மார்ட் சிட்டிகள் மற்றும் டிஜிட்டல் வங்கிகள்னு எல்லா இடத்துலயும் இந்த அனுபிஸ் காயினை தான் பயன்படுத்த போறதா திட்டமிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய பிளானா இருக்கு. கண்டிப்பா. இதோட இறுதி இலக்கு என்னன்னா,
ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தாங்களே ஒரு வங்கியாளர் அப்படிங்கிற நிலையை உருவாக்குறது தான். எவ்ரி ஒன் இஸ் அன் இஷ்யூவர். பாரம்பரிய வங்கிகள் உங்க அக்கவுண்ட்டை தணிக்கை பண்றது, பணத்தை முடக்கிறது, அதிக கட்டணம் வசூலிக்கிறது, இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டமை டிசைன் பண்ணிருக்காங்க. அப்போ கிரிப்டோவோட இந்த 3ஆம் கட்ட பரிணாமம் அப்படிங்கிறது உலக நிதி அமைப்புல இருக்கிற அதிகாரத்தை சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கி சாதாரண மக்களோட கைகள்ல கொண்டு சேர்ற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். தனி ஒரு மனுஷனோட உழைப்பால் ஈட்டிய செல்வத்துக்கும் அவனோட டேட்டாவுக்கும் எந்த 3ஆம் நம்பரோட தலையீடும் இல்லாத ஒரு பாதுகாப்பை இது உறுதி செய்ய பாக்குது. முடக்குவதற்கோ அல்லது பறிமுதல் செய்வதற்கோ இங்க வழியே இல்ல. ஆனா நாம எப்போதுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பேப்பர்ல படிக்கிறதுக்கும் அது நிஜ உலகத்துல செயலாக்கப்படும் போது வரக்கூடிய சவால்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றால் அது உலக பொருளாதாரத்தையே திருப்பி போடுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா, கண்டிப்பான வாத்தியார் மாதிரி செயல்படுற பாரம்பரிய வங்கிகளோட கட்டுப்பாடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு பணத்துக்கான பாதுகாப்பு மட்டும் கொடுத்த பிட்காயினோட நோட்டு புத்தகம், அதுக்கு மேல பல வசதிகளை கொடுத்த எத்தீரியத்தோட ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நாம ரொம்ப தூரம் வந்துக்கோம். ஆமா, ரொம்பவே தூரம். இன்னைக்கு ஆரிஜின், எல்ஜிஎன்எஸ் மற்றும் அனூபிஸ் மூலமா எப்படி ஒருத்தரோட பணத்துக்கு முழுமையான சுதந்திரமும் 100% ரகசியத்தன்மையும் கொண்டு வர தொழில்நுட்ப ரீதியா முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பா பார்த்தோம். ஆனா இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து நிக்குது. அதையே உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையா நான் வைக்கிறேன்.